கோவில் நிலத்தில் கலைஞர் சர்வதேச கருத்தரங்க மையம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். தற்பொழுது கலைஞர் சர்வதேச கருத்தரங்க மையத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு கிராமத்தில் 37.49 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் சர்வதேச கருத்தரங்க மையம் கட்டப்பட்டு வருகிறது. முட்டுக்காடு கிராமத்தில் வேல்படியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 3.8 ஹெக்டேர் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு வரும் இந்த கட்டுமானத்தை அப்புறப்படுத்த கோரி சென்னை மாடம்பாக்கத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சந்தானம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய மனுவில் கோவில் நிலத்தில் மேற்கொள்ளப்படும் இந்த கட்டுமானத்தை அகற்ற கோரி அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மனுவில் கூறியிருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் நீதிபதி இ மனோகரன் அடங்கிய அமர்வில் இன்றைய விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் கோவில் நிலங்களை வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட இடத்தில் 60% கட்டுமானங்கள் இதுவரை முடிந்துவிட்டதால் கட்டுமானத்தை அப்புறப்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று வாதங்கள் அளித்தார். இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டுமானங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நிலுவையில் உள்ளதாகவும் இது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய 2 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று அறநிலையத்துறை தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இது சம்பந்தமாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன். கோவில் நிலத்தில் கலைஞர் சர்வதேச கருத்தரங்க மையம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். தற்பொழுது கலைஞர் சர்வதேச கருத்தரங்க மையத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு கிராமத்தில் 37.49 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் சர்வதேச கருத்தரங்க மையம் கட்டப்பட்டு வருகிறது. முட்டுக்காடு கிராமத்தில் வேல்படியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 3.8 ஹெக்டேர் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டு வரும் இந்த கட்டுமானத்தை அப்புறப்படுத்த கோரி சென்னை மாடம்பாக்கத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சந்தானம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய மனுவில் கோவில் நிலத்தில் மேற்கொள்ளப்படும் இந்த கட்டுமானத்தை அகற்ற கோரி அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மனுவில் கூறியிருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் நீதிபதி இ மனோகரன் அடங்கிய அமர்வில் இன்றைய விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் கோவில் நிலங்களை வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட இடத்தில் 60% கட்டுமானங்கள் இதுவரை முடிந்துவிட்டதால் கட்டுமானத்தை அப்புறப்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று வாதங்கள் அளித்தார். இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டுமானங்கள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நிலுவையில் உள்ளதாகவும் இது தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய 2 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று அறநிலையத்துறை தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இது சம்பந்தமாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.